மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. வர வர தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு நீ சொன்னாலே என்னமோ தப்பா தான் கேட்க போறியோன்னு பயமா இருக்கு. சரி, பேர்ல என்ன இருக்குன்னு நீங்க சாதாரணமா கேக்குறீங்க. ஆமா, உங்க பையன் பேர் என்ன? அருள் செல்வன். ஓகே, உங்க பேரன் பேரு? அருள் செல்வன். வேற பேரை வச்சிருக்கலாமே உங்க பேரனுக்கு. ஏன் அந்த அருள் செல்வன்ற பேரையே வச்சீங்க? பேரனை அந்த பேர்ல கூப்பிடும் போது சென்டிமெண்டா உங்க பையனை நினைக்கிறீங்க, அப்படிதானே? அப்படி இருக்கும்போது விஸ்வநாதன் என் அப்பா பேரு நினைச்சிட்டு இருக்க நானு எப்படி அந்த பேர் உள்ள ஒருத்தரோட குடும்பம் நடத்தி அவரை என் புருஷனா நினைச்சு அவரோட குழந்தை பெத்து? போதும் புரியுது. பாயிண்ட் இஸ் நோட்டட். நீ ரொம்ப புத்திசாலி ஆயிட்டியம்மா. அதான் மகா, என்ன பண்றது, அது ரத்தத்திலேயே இருக்கு. ஆனா அந்த புத்திசாலித்தனம் குறுக்கு வழியில பாயுதுமா. அங்கதான் தப்பு பண்ற. பாய்சனை பாயசமா நினைச்சுக்கிட்டு இருக்க. அதாண்டி எனக்கு ரொம்ப வருத்தம். புத்திசாலிதான் அணுகுண்டியும் கண்டுபிடிச்சாரு, AK-47 கண்டுபிடிச்சாரு. ஆனா வாட் இஸ் தி ரிசல்ட்? எல்லா அழிவுல போய் தான் நிக்குது. மகாலட்சுமி புத்திசாலித்தனமா பேசி தமிழரசி வாயை அடிச்சிடலாமா? ஆனா அதனால நீ உன் வாழ்க்கைய தொலைச்சுக்கிட்டு இருக்க. புத்திசாலித்தனமா என்ன டேக்கிள் பண்ண தெரியுது, புத்திசாலித்தனமா உன் வாழ்க்கைய அமைச்சுக்க தெரியலையே. இந்த புத்திசாலித்தனம் தான் கேன்சரா உன்னை தின்னுக்கிட்டு இருக்கு. அது உனக்கு புரிய மாட்டேங்குது. அத நினைச்சதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தமிழரசி வாயை அடைக்கிறதும் தமிழரசியை ஜெயிக்கிறதும் தான் உன் வாழ்க்கை லட்சியமா? இல்லம்மா, நான் உங்ககிட்ட தோக்குறதுல தப்பே இல்லடி. மகக்கிட்ட தோத்தா தாய்க்கு என்ன வருத்தம் இருக்க போகுது? சந்தோஷம் தானே. ஆனா வாழ்க்கையில நீ தோத்துக்கிட்டே இருக்கியம்மா. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது ரொம்ப பெரிய தப்பு மகா. அதுதான் என் வருத்தம். இது யாரு புதுசா? அத்தையும் மாமாவும் தனி வீடு பார்த்து தங்க ஏற்பாடு பண்ணிட்டேன். எனக்கு உதவிக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதான். உங்க பேர் என்னம்மா? பேர் என்னன்னு கேட்டேம்மா. அது அவ பேரு தங்கம். அதான் நகையெல்லாம் காட்டுறா. ஏ, அது அவ சொல்ல மாட்டாளா? அவ எப்படி சொல்லுவா? அவதான் பெறவெளியே ஊமையாச்சே. புரியுதுமா, நல்லா புரியுது. என்ன புரியுது? வேலிக்கு ஓனா சாட்சி. அப்படின்னா நான் போனதுக்கு அப்புறம் அவகிட்டயே கேளு. நான் இப்ப போறேம்மா, மறுபடியும் வருவேன். இன்னும் சில நல்ல வரன்களோட உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வருவேன். உன் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த தமிழரசி தூங்க மாட்டா. சோ இனிமே உங்க தூக்கம் போச்சு. அதாவது ஐ மீன், இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நீங்க தூங்க மாட்டீங்கன்னு சொல்ல வந்தேன். குட், வெரி குட், நைஸ், கீப் இட் அப், ஆல் தி பெஸ்ட். காஃபி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட வந்து குடிக்கிறேன். ஏமா
திடீர்னு என்ன பிறவி உமன்னு சொல்லிட்ட? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க தங்கம்மா. உங்களுக்கு அந்த அம்மாவை பத்தி தெரியாது. அந்த அம்மா கிட்ட நீங்க பேசவே பேசாதீங்க. அவங்க படு பயங்கரமான ஆளு. அது சரி, ஆனா ஐயோ சாரிம்மா. நான் உங்களை ஊமன்னு சொன்னது தப்பு தான். அதுலயும் பிறவி ஊமன்னு சொன்னது கொஞ்சம் ஓவர் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு இல்லம்மா, அந்த அம்மா உள்ள வரும்போதே நீங்க யாரு என்னன்னு நான் விலாவரியா விசாரிச்சுட்டேனே. ஐயோ நீ ரொம்ப லேட்டுமா. என்ன மன்னிச்சிருமா. இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. இந்த ஆட்டத்துக்கு நான் வரலமா. இந்த டாக்டர் ரொம்ப கைராசியானவங்க போல் இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ராசியான டாக்டர் தானா. அப்புறம் காசுக்காக சிசேரியன் எல்லாம் பண்ண மாட்டாங்களாம். ஓ, நார்மல் டெலிவரிக்கு தான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்களாம். ரொம்ப நல்லா பாப்பாங்களாம். அதனால தான் இவ்ளோ பேர் காத்திருக்காங்க. நல்ல வேளை அப்பாயின்மெண்ட் நம்ம முன்னாடியே வாங்கினதுனால டோக்கன் நம்பர் 1 கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கும் எனக்கு மீட்டிங் இருக்கு. அங்க போகணும் இங்க போகணும், ஆஃபீஸ்ல வேலை இருக்குன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கரெக்ட் டைம்க்கு கூட வந்துட்டீங்க. என்னம்மா நீ மட்டும் தனியா டாக்டர் கிட்ட வந்து நான் மாசமா இருக்கேன்னு சொன்னா அவங்க உன்னை மதிப்பாங்களா? அதான் எல்லாத்தையும் உன் தலையிலே போடக்கூடாதுன்னு தான் நானும் உன் கூட வந்தேன். ஆஃபீஸ்ல கூட நாளைக்கு 12 மணி வரைக்கும் வரமாட்டேன்னு பெர்மிஷன் சொல்லியிருக்கேன். அதனால உன் கூடவே தான் இருப்பேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? இப்போ பரவாயில்ல மேடம். என்னங்க, டாக்டர் வந்துட்டாங்க. பரவாயில்ல, கரெக்டா 11 மணிக்கு பங்க்சுவலா வந்துட்டாங்க. என்னங்க, என்னாச்சு? என்னங்க என்னாச்சு? அது வந்து ஐயோ என்ன? அது வந்து நீ 11 மணின்னு சொன்ன உடனே மும்பைல இருந்து ஒரு கிளையண்ட் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கூட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இத பாருங்க, எங்கேயாவது போற நீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். ஓகே மேடம், டேப்லெட்ஸ் வாங்கி. ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். ஸ்வேதா, ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாமா. 5 மினிட்ஸ் கழிச்சு பேஷண்ட் எல்லாம் அனுப்புமா. ஓகே மேம். என்னங்க என்னங்க எங்க போறீங்க? இல்லம்மா, மும்பைல இருந்து கிளையண்ட்ஸ் வந்திருக்காங்கல்ல, அவங்களை எப்படி டீல் பண்ணணும்னு ஆபீஸ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, நாம தான் டோக்கன் நம்பர் 1. நீங்க டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க ஆபீஸ்க்கு போலாங்க. இதோ வந்துருங்க. இதோ வந்துட்டு. என்னங்க மும்பை ஒரு நிமிஷமா. மும்பை டெலிகேட்ஸ் வந்துட்டாங்க. இளவரசி, நீங்க தானே டோக்கன் நம்பர் 1? ஆமாங்க, நான் தான். கொஞ்சம் அவரு பக்கத்துல வேலையா போயிருக்காரு. ஒரு 2 டோக்கனுக்கு அப்புறம் நான் வரேன். ஓகேங்க. டோக்கன் நம்பர் 2 வாங்க. செமத்தியா மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ண போறேன்னு தெரியல. டாக்டர் ரம்யா மட்டும் என்ன பார்த்துட்டாங்க, அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சிடும். என்ன பண்றது? அசல்ல ஒருவேளை இளவரசி இங்க வந்து பார்த்துட்டானா? வேணாம். டோக்கன் நம்பர் 3 வாங்க. சார், உங்களுக்கு என்ன வேணும் சார்? என்ன சார், சுக்காப்பி போடவா, ஸ்டாங்கா போடவா? போடுங்க. இந்தாங்க சார், சுக்காப்பி கொடுங்க. மேடம், நீங்க தான் லாஸ்டா இருக்கீங்க. டாக்டர் பாக்குறீங்களா இல்ல கிளம்புறீங்களா? பார்த்துட்டே கிளம்புறேங்க. சிஸ்டர், கொஞ்சம் என் குழந்தைய பாத்துக்கிறீங்களா? ஓகே, நான் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. இந்தாங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். இது ஓகேங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். நீங்க மிஸ்ஸஸ் கைலாஷா? இல்ல, அவங்க என் ஃப்ரெண்டு. அவங்க தான் உங்களை ரெஃபர் பண்ணாங்க. ஓ, உட்காருங்க. உங்க பேர் என்ன?
இளவரசி. ஓகே, சொல்லுங்க. ம், நான் செகண்ட் டைமா கன்சீவ் ஆயிருக்கேன் டாக்டர். உங்க கணவரை கூட்டிட்டு வரலையா? இல்ல, என் கூட தான் வந்தாரு. கொஞ்சம் வேலை விஷயமா போயிருக்காரு. இதோ பாருங்கம்மா, நான் பணத்துக்காக வைத்தியம் பண்றதில்ல. பணம் என்கிட்ட நிறைய இருக்கு. இந்த டாக்டர் தொழிலை நான் ரொம்ப புனிதமா மதிக்கிறேன். இந்த ப்ரொஃபஷனோட டிக்னிட்டியை நானும் காப்பாத்துவேன். என் பேஷண்ட்ஸும் காப்பாத்தணும்னு நான் பிடிவாதமா இருப்பேன். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியுது டாக்டர். அப்பாயின்மெண்ட் வாங்கும்போதே உங்க கணவரை கூட்டிட்டு வரணும்னு யாரும் சொல்லலையா? இல்ல, சொன்னாங்க. அவரும் என் கூட தான் இருந்தாரு. ஏதோ ஆஃபீஸ் விஷயமா ஃபோன் வந்துச்சுன்னு கிளம்பிட்டாரு. நான் வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணி அவரை திருப்பி கூட்டிட்டு வரட்டுங்களா? பரவாயில்லம்மா, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒரு டெலிவரி பார்க்கணும். எப்பவுமே செக்கப்புக்கு வரும்போது உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வரணும். நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணாம கூட்டிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். ஏன் சொல்றேன்னா, கணவனுக்கும் மனைவியோட கஷ்டம் புரியணும், அவங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும். அதனாலதான் இந்த கண்டிப்பு. தவறா எடுத்துக்காதீங்க. இல்ல டாக்டர், பரவாயில்ல. நான் நெக்ஸ்ட் டைம் அவரை கூட்டு வரேன். ஓகேம்மா, கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. எத்தனை நாளை காணும் மேடம்? ஏறக்குறைய ஒரு 15 days இருக்கும். இத்தனை நாள் ஏன் என்கிட்ட சொல்லலை? சண்முகம், நீங்க ரொம்ப பிஸி அசிஸ்டன்ட் கமிஷனர். எனக்கு தெரிஞ்சவர்ன்ற ஒரே காரணத்துக்காக என்னோட ப்ராப்ளத்தை உங்க தலையில போட வேணான்னு பார்த்தேன். பட் ஈவன் அதர்வைஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்கு, ஃபைல் பண்ணியிருக்கோம். அதோட காப்பி. அவங்களும் தேடுறாங்க, நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். பூஜாவும் குழந்தையும் கிடைக்கல. ஏதோ எங்க மேல கோபம் இருந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு அவ வந்திருக்கணுமே, ஆனா வரல. ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலலாம் விசாரிச்சிங்களா? ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப கிடையாது. இருந்தாலும் அவங்ககிட்டலாம் கேட்டோம், யாரும் தெரிலன்ட்டாங்க. கால் ஹிஸ்ட்ரியும் ட்ரேஸ் பண்ணிட்டோம். அவ யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கா, அவளுக்கு எங்கேருந்தெல்லாம் ஃபோன் வந்திருக்கு, எந்த கால்ஸும் மெசேஜஸும் எதுவுமே தப்பா தெரியல. புதுசா யாரும் காண்டாக்ட் பண்ணதாவும் தெரியல. பூஜா ரொம்ப பிடிவாதக்காரி. அம்மா இல்லாத பொண்ணா வளர்ந்துட்டா. பிடிவாதம், யாரும் தன்னை எதிர்த்து பேசக்கூடாது, எல்லாரும் தன்னோட வார்த்தைக்கு தான் கட்டுப்படணும் அப்படின்ற ஒரு மனோபாவத்தில் வளர்ந்தவ. அவளுக்கு கோயில், சாமி, பூஜை, ஜோசியம் இதுலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு நினைச்சேன். ஆனா பாருங்க சண்முகம். ஜெயஸ்ரீ அம்மா, அந்த பொட்டலத்தை எடுத்துட்டு வாங்க. இதோ வரேம்மா. அவர்கிட்ட கொடுங்க. மேடம், இவங்க யாரு? இவங்க பூஜாவோட சித்தி ஜெயஸ்ரீ. இது பூஜாவோட பீரோல இருந்தது. செப்பு தகடு, எலுமிச்சை பழம் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னே தெரியல. இதுக்கும் பூஜா காணாம போனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. சார், நீயா? இது ஜூலி, பூஜாவோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? சார், நான் இப்போ திருந்திட்டேன். மேடமோட அடைக்கலத்தில் தான் நான் இப்போ இருக்கேன். பூஜா காணாமல் போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். நான் உன்னை எதுவும் கேட்கவே இல்லையே. இல்லை, நீங்கள் பார்த்த விதம் அப்படி இருந்தது, அதான். நான் சாதாரணமாக தான் பார்த்தேன். ஏன் மேடம், இவெல்லாம் திருந்துற ஜென்மமா? இவரெல்லாம் எதுக்கு வீட்டில் சேர்க்குறீங்க? மிஸ்டர் சண்முகம், அந்த ரிச்சர்ட்னு இவளோட பாய் ஃப்ரெண்டா இருந்தான்ல, அவன் இவளை கர்ப்பவதியாக்கி ஏமாத்திட்டான். மோகன் சர்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டு அடைக்கலம் கேட்டிருக்கா. அவரு எங்க சன்னு காலமானத்திலிருந்து ஹீஸ் அ சேஞ்ச்டு மேன். சரின்னு அவன் மேல இறக்கப்பட்டு அடைக்கலம் கொடுத்துருக்காரு. சில கிரிமினல் கேசஸ்க்காக அவர் டெல்லிக்கு போயிருந்தப்போ கொஞ்ச நாள் அவங்க இருக்கட்டுமேனு சொன்னாரு.
சரின்னு நான் அவளை இங்கேயே வச்சிருக்கேன். பட் பூஜாக்கு ஜூலி இங்கே இருக்கிறது பிடிக்கல தான். இன்ஃபேக்ட் பூஜா காணாம போறதுக்கு முன்னாடி ஜூலிக்கும் பூஜாக்கும் சண்டை வந்திருக்கு. இவளை நம்ம வெளியே துரத்திட்டோம்னா ஒருவேளை பூஜாவை நம்ம கண்டுபிடிக்க முடியாம போயிடுமோன்னு தான் அவளை இங்கே வச்சிருக்கேன். நிச்சயமா நம்மளை பத்தி தான் என்னமோ பேசுறாங்க. ஏற்கனவே அந்த சண்முகத்துக்கு என் மேல ஒரு கண்ணு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஓகே, காஃபி எடுத்துக்கங்க. ஆ ஆறிடுச்சா? ஐயோ சோ சாரி. இருங்க இன்னொன்று கொண்டாடு. இல்லை இல்லை வேணாம், பரவாயில்ல, நான் கிளம்புறேன் மேடம். ஓகே. இந்த கம்ப்ளைண்ட் காப்பியை நான் எடுத்துகிட்டு போகிறேன். வரேன். ஓகே. இளவரசி வந்துட்டாளே. இவ டாக்டரை பார்த்துட்டாளா இல்லையா? ஒருவேளை எனக்காக வெயிட் பண்றாளோ? ஐயோ, இப்ப என்ன பண்ண போறேன்? போறதா வேணாமா? அண்ணே, சுக்கு காப்பி எவ்வளோண்ணே? 10 ரூபா சார். இந்தாங்கண்ணே. இளவரசி, என்ன டாக்டர் பார்த்துட்டியா? எங்க போயிருந்தீங்க? இல்லை, கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஃபோன் கட் ஆயிடுச்சு. அதான் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தேன். என்னம்மா, டாக்டரை பார்த்துட்டியா? பார்த்தாச்சு. என்னம்மா நீ, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாமா? சாரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? அடுத்த செக்கப்க்கு எப்போ வரணும்னு சொன்னாங்க? ஏ, இப்பவே அடுத்த செக்கப்க்கு வராம இருக்கிறதுக்கு என்ன காரணத்தை சொல்லலாம்னு யோசிக்கிறதுக்காக கேக்குறீங்களா? அப்படிலாம் இல்லம்மா, டாக்டர் என்ன சொன்னாங்க? என்னமோ சொன்னாங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நானும் குழந்தை பெத்தவ தான், எனக்கு தெரியும். இளவரசி, ஆட்டோ நான் கூப்பிடுறேன், இரு. இந்தாப்பா. கடவுளே, என்ன பண்ண போறாளோ தெரியலையே. எதுவா இருந்தாலும் சமாளிப்போம். நில்லுங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எங்க போனீங்க? அதான் சொன்னேனேம்மா, ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்தது, அதை அட்டன் பண்ண தான் போனேன். உங்க ஃபோன் கொடுங்க. எதுக்கு? ஃபோன் கொடுங்க சொல்றேன்.
காலையில 8 மணிக்கு நீங்க கால் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க யாருக்கும் எந்த காலும் பண்ணல. ஏன் போய் சொல்றீங்க? அப்போ என்ன நம்பலையா நீ? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எங்க போனீங்க? ஆபீஸ் விஷயமா பெங்களூர் கிளையண்ட்டுக்கு ஃபோன் பண்ணேன். என்னவோ தெரியல, ஃபோன் பண்ணா நம்பர் எதுவும் சேவ் ஆக மாட்டேங்குது. ஃபோன்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஃபோனை மாத்திடுறேன். போனை மாத்த வேணாங்க. உங்களை நீங்க மாத்திக்கோங்க. அது இனிமே முடியாது. நான் என்ன மாத்திக்கிறேன். அதுதான் பண்ணி ஆகணும். என்ன சொல்ல வர? இது பாருங்க, சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வர. உங்களுக்கு நம்ம குழந்தை வேணுமா வேணாமா? இளவரசி, வேணான தைரியமா வெளிப்படையா சொல்லிடுங்க. நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறேன். என்னம்மா? ஏமா இப்படி நான் பேசுறேன்? வேற எப்படி பேச சொல்றீங்க? நான் மாசமா இருக்கிறதே உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட செக்அப்க்கு போலான்னு போனோம். அங்க டாக்டர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு ஏதாவது செய்யும்போது மட்டும் உங்களுக்கு எப்படிங்க ஆபீஸ் வேலை ஞாபகத்துக்கு வருது? என்னைக்காவது ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏன் ஞாபகம் உங்களுக்கு வந்திருக்கா? இளவரசி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன்ல? நமக்கு அந்த டாக்டர் ராசியானவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம எப்போ அந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் நம்ம 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அதனால நமக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாமா, வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் மாத்திக்கலாமே? அந்த டாக்டர் ராசி இல்லாத டாக்டர்னு உங்ககிட்ட யார் சொல்லுது? இல்ல, சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆகலையே, அதான் வேற டாக்டர் மாத்தி பார்க்கலான்னு. ஏன் உன் புருஷனை கூட்டிட்டு வரலன்னு அந்த டாக்டர் கேட்டதுனால அந்த டாக்டர் உங்களுக்கு சென்டிமெண்டா இல்லாம போயிட்டாங்கல்ல? இல்ல, அப்படி சொல்லலமா. ஏற்கனவே உன்னை பார்த்த டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்கன்னா உனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்குமேனு தான். அந்த டாக்டரா? போலாம், அமெரிக்காக்கு போலாம். அமெரிக்காவா? ஆமா, அவங்க அங்கதான் போய் செட்டில் ஆயிருக்காங்க. அப்படியா? அது ஒண்ணு இல்லம்மா, உன் உடம்போட நிலை என்னன்னு அவங்களுக்கு தானே தெரியும். அதான் அவங்க கிட்ட போலான்னு. இந்த டாக்டர் ராசி இல்லாத டாக்டர்னு நீங்க ஏன் சொன்னீங்க? அந்த டாக்டரை நீங்க பார்த்தது கூட கிடையாது. அப்புறம் ஏன் அப்படி சொன்னீங்க? அது அது என்ன யோசிக்கிறீங்க? ஏன் இப்படி திருத்திருன்னு முழிக்கிறீங்க? ஏதோ ஒண்ணு இருக்குங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அது என்ன நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்காத. உண்மையிலேயே ஆபீஸ்ல தான்மா வேலை, அவ்வளவுதான். இந்த கார் நல்லா இருக்கட்டும். நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த குழந்தை வேணுமா வேணாமா? ஐயோ இளவரசி, இளவரசி, என்னம்மா இப்படிலாம் பேசாதம்மா. அந்த குழந்தை எனக்கு வேணும். நமக்கு குழந்தை வேணும்னு தானே நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தேன். இத போய் ஏமா இவ்வளவு பெருசா எடுத்துக்கிறேன்? அதான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இருக்கட்டும், எனக்கு தெரியாமல போயிடு போது, அப்ப பாத்துக்கிறேன். ஹலோ. ஹாய் இளவரசி, நான் மகா பேசுறேன். என்ன டாக்டர் செக்கப்லாம் முடிச்சுதா? இப்ப எப்படி இருக்கு? நான் டாக்டர் கிட்ட போனது தெரியும். அந்த டாக்டர் உங்களை நல்லா கவனிச்சாங்களா? அவங்க சரியில்லைன்னா சொல்லுங்க, நான் வேணும்னா வேற யாரையா. என்ன பண்ண போறீங்க? ஏதாவது அடிச்சு மிரட்டி அப்படி ஏதாவது பண்ற ஐடியா இருக்கா? சேச்சா, அப்படிலாம் இல்ல இளவரசி. வேற நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொன்னேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, உங்க வேலையே அதானே, உருட்டுறது மிரட்டுறது. அதனால தான் கேட்டேன். இல்ல இளவரசி, நீங்க இன்னும் என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க 2வது தடவை பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அந்த அக்கறையில தான் நான் இப்பவும் கேக்குறேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
நான் உங்க கூட கை கொடுக்கணும்னு தான் நான் கை நீட்டுறேன். ஆனா நீங்க எல்லா விரலையும் மடக்கி வச்சுக்கிட்டா நான் எப்படிங்க உங்ககிட்ட கை கொடுக்கறது? பழசெல்லாம் மறந்துடலாம் இளவரசி, ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாமே, சந்தோஷமா கை கொடுப்போம். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எந்த கைய கொடுக்கறது எந்த கைய வெட்டி விடுறதுன்னு. தேங்க்ஸ். இளவரசி, ஏம்மா மகா கிட்ட ஏன் இவ்வளவு முரட்டுத்தனமா பேசுற? நான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு போறது, ஷாப்பிங் போறது, குளிக்கிறது, தூங்குறது எல்லாத்தையும் அவகிட்ட ரன்னிங் கமிட்டி கொடுக்கணுமா? நமக்குன்னு ஒரு பிரைவசி இருக்காதா? இல்லம்மா, நீ அப்பாயின்மெண்ட் வாங்கினது 11 மணிக்கு, அது ஆபீஸ் டைம். ஆபீஸ்ல இருந்து பெர்மிஷன் கேட்டு வெளியில வரணும்னா எங்க போறோம்னு சொல்லிட்டு தானே வர முடியும். அதான் எங்க போறோம்னு சொன்னேன். வேற ஒண்ணு இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமா சின்ன பைத்தியம் பிடிக்க வைக்கிறீங்க. அதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றீங்க, எனக்கு தெரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அடுத்த தடவை டாக்டர் செக்அப்க்கு நீங்க என் கூட வரல. வரேம்மா, கண்டிப்பா வரேன். நீங்க வரீங்க, அப்படி நீங்க வரலனா சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம குழந்தை என் வயித்துல இருக்காது. இந்த குழந்தையோட தலையெழுத்து உங்ககிட்ட தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இளவரசி, ஜெயந்தி, என்னங்க? நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. ஐயோ, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டிஃபன் ரெடி இல்ல பண்ணிடுறேன். இல்ல, முக்கியமான மீட்டிங் இருக்கு, கமிஷனர் வராரு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு, கையிலேயே அரைச்சிடுறேன். மாப்ள சாப்பிட்டு போலாம்ல, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண கூடாதா? நான் ஒன்னும் 9 to 5 பாக்குற சாதாரண ஆபீஸ் வேலையை பார்க்கல, போலீஸ் வேலைன்னா அப்படிதான் இருக்கும். என்ன? அம்மா, மிக்ஸி வேலை பார்க்கலன்னு சொன்னியே, அன்னைக்கு கோயம்பேட்ல இருந்து நான் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் காயத்ரிக்கு ஜூஸ் போட்டு தரலையா? அதான் மிக்ஸி ரிப்பேர்னு சொல்றேன்லங்க. மிக்ஸி ஒயரை போட்டாலே ஷாக் அடிக்குதுங்க. எலக்ட்ரிஷியன் கூட வர சொல்லிட்டேன், ஆனா அவங்க வரவே இல்ல. அப்போ 2 நாளா காயத்ரி ஜூஸ் குடிக்கல, அப்படிதானே? ஆமாங்க. காயத்ரி, வீட்டுல சும்மா திண்டு தூங்கிட்டு தானே இருக்க, ஒரு பொறுப்பு வேணா? ஏன் தான் எப்படி இருக்கியோ, தண்ட சோறு. காயத்ரி, 2 நாளா ஜூஸ் குடிக்கலையா? இல்ல. மிக்ஸி வேலை செய்யலைன்னா ஜூஸ் போட முடியாதா? ஏன் கையில புடிஞ்சு கொடுக்க வேண்டியதானே? அறிவு இருந்தா உனக்கு மூளை வேலை செஞ்சிருக்கோம். ஏன் மாப்ள சின்ன விஷயத்த பெருசு பண்றீங்க? அவ முன்னாடி என் பொண்ணை திட்டாதீங்க. நீங்க வாய முடுறீங்களா? வீட்டுல 2 பொம்பளைங்க இருக்கீங்க, இந்த பேரு எதுக்கும் லாய்க்கல. ஜெயந்தி, என்ன நின்னுட்டு இருக்க? போய் ஜூஸ் புழியறதையும் பழத்தையும் எடுத்துட்டு வா. உட்கார் காயத்ரி. ரெண்டு நாளா ஜூஸ் குடிக்காம இருக்க. மிக்ஸி ரிப்பேர்ன்ற விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேனா நான் யாரையாவது அனுப்பி மிக்ஸி ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன்ல. இல்லை எவனுமே வரலன்னா நானாவது போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. என்ன பொண்ணு அது வந்து மாப்ள என்ன பண்ண போறீங்க பாருங்க. மாப்ள உங்களுக்கு கமிஷனர் ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குல்ல? நீங்க நேரத்துக்கு டான்னு போகணும்ல மாப்ள? நீங்க 9 to 5 ஒர்க் பண்ற சாதாரண ஸ்டாஃப் இல்ல, போலீஸ். நீங்க இந்த அத்தைய சாத்துக்குடி பழமா நினைச்சு நல்லா புரியுறீங்கன்னு உங்க ரியாக்ஷன்லயே எனக்கு நல்லா புரியுது. ஆனாலும் நீங்க ஒரு போலீஸ்காரர். உங்க வேலை என்ன? சமூக விரோதிகளை பிடிச்சி உதச்சி அடிச்சு அவங்கள புழியறது தானே தவிர சாத்துக்குடியே இல்ல. உங்க கேரக்டரை மாறுது மாப்ள. ஜெயந்தி மா வாய மூடுறியா?
இந்த காயத்ரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, காயத்ரி, உனக்கு ஏதாவது தேவைனா தயவு செஞ்சு தயங்காம கேளு. அவ ஏதாவது கேட்க தயங்கினானா அது என்னன்னு புரிஞ்சுட்டு செஞ்சு கொடு. நீ ஏண்டி மசம் நிக்கிற? உக்காரு. குடி காயத்ரி. ஏண்டி வர வர மாப்ள கமிஷனர் ஆபீஸ் கிரைம் பிரான்ச்ச வீட்லயே நடத்த ஆரம்பிச்சிட்டாரு போல. ஏண்டி உன் புருஷன் இவ்ளோ சீன் போடுறாரு? வயித்துல தானே இவளுக்கு புள்ள, கை சும்மா தானே இருக்கு. வாடகை தாய்னா சொந்த கையால ஜூஸ் போட்டு குடிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா என்ன இந்த நாட்டுல? இல்ல சாத்துக்குடி ஜூஸ் போட்டா வயித்துல இருக்க புள்ள களைஞ்சிரும்னு ஏதாவது ஐதீகம் இருக்கான்னு? எதுக்கு இப்ப வயித்து புள்ள கலைஞ்சிரும் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? உன் கறி நாக்க வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னைக்காவது இவ்வளோ அக்கறையா ஆபீஸ் போற வேலையை விட்டுட்டு போட்டு இருக்க யூனிஃபார்மை கூட கழட்டி வச்சுட்டு உனக்கு ஜூஸ் பொஞ்சி கொடுத்துருப்பாரா உன் புருஷன்? எவ்வளோ ஒருத்தி இந்த வீட்டில் உட்காந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அம்மா, என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். நான் மட்டும் குழந்தை உண்டாயிருந்தேன்னா நிச்சயமா என் புருஷனும் என்ன அப்படிதான் கவனிச்சிருப்பாரு. எனக்கு தான் அந்த குடுப்பனையே இல்லையே. என் கொரிய தீக்கு வந்த மகராசி அவ. அவளை நம்ம நல்லா கவனிச்சுதான் ஆகணும். அதையே நீ இப்படி தப்பா பேசுற? சீ. ரொம்ப கஷ்டம். என்னங்க சார் மேடம்? ஆளையே காணோம். சாரி மேடம், ஃபேமிலியோட கோவிலுக்கு போயிருந்தேன். நாங்க உங்களுக்கு பயப்படுறோம், நீங்க சாமிக்கா? என்ன பண்றது மேடம், டார்வின் தேரி தான், எளியதே வலியது வெல்லும். படிங்க. சார், இன்னும் அந்த உயிலை எத்தனை தடவை தான் நீங்க படிப்பீங்க? எங்க அப்பா சாகறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி எழுதின உயிலை. எங்க அப்பா அம்மா வேலூர்ல கார் ஆக்சிடென்ட்ல செத்தப்ப எனக்கு வயசு 8. அந்த டைம்ல சார் இந்தாங்க. தேங்க்யூ. இந்தம்மா வைங்க. அந்த டைம்ல என்ன? ஒன்னும் இல்லம்மா. அதனால என் மாமா ராஜசேகர கார்டியனா போட்டாரு. அவர் இந்த உயிலை மட்டுமா மறைச்சாரு? நான் மனசு மாறிடக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா போட்டோ ஒண்ணு விடாம எல்லாத்தையும் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டாரு. அவரை முழுசா டிபெண்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டாரு. இப்போ எங்க அப்பா அம்மா போட்டோ ஒண்ணு கூட என்கிட்ட இல்ல. இந்த உயில ட்ரஸ்டுக்கு சொத்து போகணும்னோ அந்த ட்ரஸ்டுக்கு தலைவரா என் ஹஸ்பண்ட் இருக்கணும்னோ இந்த உயில்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட என் மாமா அந்த அரவிந்த என் புருஷனாக்கி அந்த சொத்தை அடையணும்னு பார்த்தாரு. இப்ப அந்த அரவிந்த் செத்ததுதான் மிச்சம். இப்ப எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, என் புருஷனும் வந்துட்டாரு. ஆனா இன்னும் உங்களால ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு மத்த வேலைகளை ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணவும் முடியல. ஹலோ சார், உங்ககிட்ட தான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன், ஏதாவது பேசலாம்ல? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுதானே மேடம். போன தடவை நான் இதை சொன்னேன்ல, ட்ரஸ்ட் விஷயத்துல சில பேர் தவறான வழியில போய் அனாத ஆசிரம குழந்தைங்களை பாலியல் பலாத்காரம் செய்யறது, கடத்துறது, விற்கிறதுன்னு இருக்கிறதுனால கவர்மெண்ட் இப்ப ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட சட்டங்களை இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இத பாருங்க, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப நாளைக்கு இங்க இருக்கவே மாட்டேன். எங்க போறீங்க? அது ஒரு பிசினஸ் விஷயமா ஃபாரின் போறேன். அதுக்குள்ள அறக்கட்டளை ஆரம்பிச்சு செயல்படுத்தணும். அதுக்காக தான் நான் என் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இன்னும் இங்க இருக்கேன். எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம்.
சட்டுன்னு இல்லாம போயிடுவேன் சார். இப்போ நான் என்ன பண்ணணும் மேடம்? ஏதாவது ஒண்ணு பண்ணி ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிற வழிய பாருங்க. அதுக்கு பில்டிங் எல்லாம் பேசி விலைக்கு வாங்கியாச்சு. ஆபீஸ் ஸ்டாஃப் 2 பேரை நான் ஆல்ரெடி ரெக்ரூட் பண்ணிருக்கேன். நானும் ரெடி, என் புருஷனும் ரெடி, எல்லாம் ரெடியாவே இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ட்ரஸ்ட ஆரம்பிச்ச உடனே சொத்தெல்லாம் என் புருஷன் பேருக்கு மாத்தணும். அது முடியாது மேடம். முடியாதா? ஆமா. என்ன சொல்றீங்க? உயில் சரத்துல அப்படிதான் இருக்கு. என்ன சார் விளையாடுறீங்க? எனக்கு புருஷனா வரவர் தான் ட்ரஸ்டுக்கு தலைவர்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் சொத்தெல்லாம் அவர் பேர்ல மாத்துறதுல என்ன தடை? உங்க புருஷனா வரப்போறவர் தான் அறக்கட்டளையோட தலைவர். அவரு பேர்ல தான் எல்லா சொத்தும் இருக்கும். அதெல்லாம் கரெக்ட் தான். அப்புறம் என்ன? ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களும் அவரும் குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது கணவன் மனைவியா குடும்பம் நடத்தணும். அப்பதான் அந்த சொத்தை உங்க கணவர் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வாட் நான்சென்ஸ்? நோ மேடம், இட் மேக் சென்ஸ். சொத்துக்காக நீங்க அவரை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்தை மாத்திட்டு அவரை டைவர்ஸ் பண்ணி கமிஷனை கொடுத்துட்டு நீங்க கழட்டி விட்டுறலாம். இல்லைன்னா அவரு இந்த சொத்துக்காக உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தலாம்ல. இந்த ஓட்டைங்களெல்லாம் அடைக்கிறதுக்காக தான் இந்த ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம். என்ன 1 வருஷமா? அப்போ அந்த அறக்கட்டளை சொத்தெல்லாம் மணி பேருக்கு மாத்தணும்னா நான் இன்னும் 1 வருஷம் உயிரோட இருக்கணுமா? என்ன மேடம்? ஐ மீன், நாங்க இன்னும் 1 வருஷம் கணவன் மனைவியா வாழணுமா? ஆமா மேடம். சரி, நான் போய் ட்ரஸ்ட் சீக்கிரமா ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன். நீங்க உங்க கணவரோட சந்தோஷமா இருங்க, மறந்துடாதீங்க. 1 வருஷம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. உங்க மேரேஜ் சர்டிபிகேட் தான் லீகல் டாக்குமெண்ட். அதை நீங்க மறக்காம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை சீனியர் சார் மறக்காம உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டேன். அப்புறம் உங்க சீனியர் சாரை என்ன கொஞ்சம் காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சில விஷயங்களை அவர்கிட்ட டிஸ்கஸ். ஓகே மேடம், நான் வரேன். ஒரு வருஷம் இந்த அனாதை குழந்தைங்களுக்காவது நான் 1 வருஷம் உயிரோட இருக்கணும். உட்காருமா. எல்லா ரிப்போர்ட்ஸும் கரெக்டா இருக்குமா? தேங்க்யூ டாக்டர். சண்முகம் சார், காயத்ரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், செக் பண்ணி பார்த்துட்டேன். எக்ஸலண்ட். பேபியோட growth ரொம்ப நல்லா இருக்கு. காயத்ரியும் நல்ல ஹெல்த்தியா இருக்காங்க. கருவும் நல்ல ஆரோக்கியமா வளர ஆரம்பிச்சிருச்சு. இனிமே எந்த கவலையும் இல்லம்மா. ஜெயந்தி உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்கன்னு தெரியுது. டாக்டர், ஜெயந்தியை விட அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் தான் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. ஓ, போலீஸ்காரர்னா அப்படிதான். சட்ட திட்டத்தோட ஒழுங்குமுறையா இருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன சார் நான் சொல்றது? சத்தா பால் பழம் மட்டும் சாப்பிட்டா பத்தாது, டெய்லி 10 நிமிஷமாவது வாக்கிங் போகணும். அதுக்கு என்ன டாக்டர், போயிட்டா போச்சு. உங்களை சொல்லல சார், காயத்ரியை சொன்னேன். தெரியும், இது கூட தெரியாது எனக்கு. டாக்டர், எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னம்மா, நீ கூட வாக்கிங் போலாம். கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தெரியுது. நீ ரன்னிங்கே கூட போலாம். அது இல்ல டாக்டர், காயத்ரி வயித்துல வளர்றது ஆனா பெண்ணான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சட்டப்படி அதை நாங்க சொல்லக்கூடாதுமா. ஆனா இது ஒரு செயற்கை கருத்தரிப்புங்கிறதால அடிக்கடி செக்அப் பண்ணிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா நான் என்ன குழந்தைன்னு சொல்றேனே. தேங்க்யூ டாக்டர். என்ன காயத்ரி, உனக்கு இதுல உடன்பாடு தானே? இல்ல டாக்டர். எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. காயத்ரி, சாரி ஜெயந்தி. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அது ஆனா பெண்ணான்னு தெரியாம இருக்கிறதா நல்லதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன் அப்படி சொல்ற?
காயத்ரி, பிறக்க போகிறது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். என்ன முத தடவையே அப்பா அம்மா ஆக போகிறோம், அந்த கியூரியாசிட்டி தான். மன்னிக்கணும் சார், நீங்க என்ன தவறா நினைச்சாலும் சரி, எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? காரணம் நிறைய இருக்கு, ஆனா நான் சொல்ல விரும்பல. இல்ல காயத்ரி, ப்ளீஸ், இனிமே இந்த விஷயத்துல வாக்குவாதம் வேணாம். அதான் ஏன்னு கேக்குறேன். ஜெயந்தி, காயத்ரி இதை சென்சிட்டிவான விஷயமா ஃபீல் பண்ணுறேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, விட்டுரு. சாரிம்மா ஜெயந்தி, காயத்ரியோட உடன்பாடு இல்லாம இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. பரவாயில்ல டாக்டர். சாரி ஜெயந்தி, உங்களுக்கு ஆம்பளை புள்ள வேணும், அவருக்கு பொம்பளை புள்ள வேணும். ஆனா கடவுள் கொடுக்கறத ஏத்துக்கிறதா நியாயம், தர்மம். அது மட்டும் இல்ல, வேற சில காரணங்கள் கூட இருக்கு. ஆனா அது இப்ப தேவையில்லை. நான் இப்படி சொல்றேன்னு நீங்க 2 பேரும் என் மேல கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஜெயந்தி, நீங்க இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு மனசுல வச்சுட்டு என்கிட்ட சரியா பேசாம இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்க வீட்டுல வந்து தங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். சச்சா, நான் இதெல்லாம் மனசுலயே வச்சுக்கல. எந்த குழந்தையா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். காயத்ரி மேல வருத்தப்படாதீங்க சார். ஏன்னா அவ உங்க குழந்தைய சுமக்கிறா. இந்த மாதிரி சமயத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க மனநிலை இந்த காலகட்டத்துல இப்படித்தான் வேவரிங்கா இருக்கும். அவ வழிக்கே விட்டு கொடுத்துட்டு நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். பரவாயில்ல டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி டாபிக் பேசும்போது ஜெயந்தியோட முகம் மாறுது. வாடகைத்தாயை அதனால தான் வீட்டோட வச்சுக்க கூடாதுன்னு அன்னைக்கே நான் சொன்னேன். இல்ல பரவாயில்ல டாக்டர், நான் பாத்துக்கிறேன். ஜெயந்தி, இந்த குழந்தை நல்லபடியா பிறக்கிறது உன் கையில தாமா இருக்கு. அவ குழந்தைய வயித்துல சுமக்கிறா, நீ இந்த குழந்தைய மனசுல சுமக்கிற, அவ்வளவுதாம்மா. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுமா. ஒரு பக்கம் உனக்குள்ள உன் குழந்தைய நீயே பெத்துக்க முடியலையேங்கிற குற்ற உணர்வு, இன்னொரு பக்கம் ஊர் உலகத்தோட பேச்சு, கிண்டல், இதெல்லாம். நீயும் பாவந்தாம்மா. ஆனா இன்னும் 7 மாசத்துல நீ பண்ற இந்த தவத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. உன் கையில ஒரு குழந்தை இருக்கும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமா, புரியுதா? வரேன் டாக்டர். ஓகேம்மா, வரேன் டாக்டர். ம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.